Hello guys, welcome to Brace Coder. இந்த வீடியோவில் நம்ம Oracle 19c என்ற டேட்டாபேஸில் HR யூசரை எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த HR யூசர்ன்றது வந்து Oracleே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு யூசர். ஸோ இந்த யூசர் அண்டரில் நமக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்கும். லைக் எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள் இருக்கும், டிபார்ட்மெண்ட்ற டேபிள் இருக்கும், லொக்கேஷன்ற டேபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேபிள் வச்சு நம்மளால் DDL DML கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி நம்மளால் ட்ரைனிங் பண்ண முடியும். நிறைய கொரிஸை இந்த HR யூசர்ன்ற அண்டரில் வரக்கூடிய டேட்டாபேஸ் வச்சு நம்மளால் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம நார்மலாக 19c டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு HR யூசர் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. பட் அவங்க சம் டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் எங்கே இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய Oracle ஹோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ Oracle ஹோம்ன்றது வந்து home/oracle/downloadsல 19cன்ற ஃபோல்டர் தான் நம்மளுடைய Oracle ஹோம் டைரக்டரி. ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தாக்கா நமக்கு டெமோன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளார போய்க்கலாம். CD ஸ்பேஸ் டெமோ LS7. ஸோ இதில் பார்த்தாக்கா நமக்கு ஸ்கீமான்ட்டு ஒரு டைரக்டரி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்குள்ளார போய்க்கலாம். இதில் பார்த்தாக்கா ஹியூமன் ரிசோர்ஸ், இதுதான் வந்து நம்மளுடைய HR யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்குள்ளார தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸோ அல்லது HR ஸ்கீமா வந்து இல்லை அப்படின்னாக்கா நம்மளால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஆன்லைனில் நமக்கு ஆரக்கிளே நமக்கு கிட்டப்பில் ஜிப் ஃபைலில் நமக்கு ஸ்கீமாஸ் வந்து சாம்பிள் ஸ்கீமா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்கீமா டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தோன்னாக்கா இங்கே டிஃபால்ட்டாக HR ஸ்கீமா மட்டும்தான் இருக்குது. பட் இவங்க பார்த்தோன்னாக்கா நிறைய ஸ்கீமாஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் பஸ் இன்டெலிஜென்ஸ், கஸ்டமர் ஆர்டர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், அது வந்து நம்மளுடைய HR யூசர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா இன்ஃபோ எக்ஸ்சேஞ்ச், ஆர்டர் என்ட்ரி, ப்ராடக்ட் மீடியா, சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, ஷிப்பிங். ஸோ இந்த மாதிரி நிறைய சாம்பிள் ஸ்கீமாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு HR யூசர் இல்லை அப்படின்னாக்கா இந்த HR யூசர் மட்டும் நம்மளுடைய லினக்ஸ் OS உள்ளார இந்த டெமோன்ற ஃபோல்டருக்குள்ளார கொண்டு வந்துருங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ற டைரக்டரிக்குள்ளார பார்த்தாக்கா நமக்கு நிறைய SQL ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இந்த SQL ஃபைல்ஸ் வச்சு தான் நம்ம HR யூசரை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ HR யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம SQL+ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ SQL+. ஸோ இந்த @என்றது வந்து நம்மளுடைய SQL ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த @சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா இந்த கொஷின் மார்க் வந்து நம்மளுடைய Oracle ஹோம் டைரக்டரி டினோட் பண்ணும். ஸோ அந்த Oracle ஹோம் டைரக்டரிக்குள்ளே தான் நமக்கு டெமோன்ற டைரக்டரி இருக்குது, அதுக்குள்ளார தான் ஸ்கீமான்ற டைரக்டரி இருக்குது, அதுக்குள்ளார தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டைரக்டரி இருக்குது, அதுக்குள்ளார தான் நமக்கு HR_main.sqlன்ற ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபைலில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ கூடத்துக்கு நம்ம ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா நமக்கு HR யூசருடைய பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ HR யூசருடைய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா டேபிள் ஸ்பேஸ். ஸோ HR யூசருடைய டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் கேட்குது. நமக்கு பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிள் ஸ்பேஸ் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. ஸோ அந்த யூசர்ஸ்ன்ற டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ். ஸோ டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ் இஸ் டெம்ப். ஸ்பெசிஃபை தி லாக் பேத் கேட்குது. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம /home/oracle இந்த டைரக்டரிக்குள்ளார கொடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு பார்த்தோன்னாக்கா இப்போது HR யூசர் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு HR யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ HR யூசர் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம HR யூசர் க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் DBA users where username like HR. இப்போ பார்த்தாக்கா நமக்கு HRன்ற ஒரு யூசர் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா. இப்போது HR யூசருக்குள்ளே கனெக்ட் பண்ணலாம். HR/ என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த HR யூசர் அண்டரில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதுக்கு செலக்ட் table name from user tables. இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ரீஜியன்ஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்குது, லொக்கேஷன்ஸ்ன்ற டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டுன்ற டேபிள் இருக்குது, ஜாப்ஸ்ன்ற டேபிள் இருக்குது, எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள் இருக்குது, ஜாப் ஹிஸ்ட்ரின்ற டேபிள் இருக்குது, அண்ட் கண்ட்ரீஸ்ன்ற டேபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேபிள்ஸ் வச்சு தான் நம்ம அப்கமிங் வீடியோவில்
நிறைய எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா